கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வெளியில் எவ்வளவு தான் சிறப்பாக இருந்தாலுமே வீட்டிற்குள் மன அழுத்தம் என்பது அதிகரித்து கொண்டே தான் இருந்தது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை பார்த்து விட்டீர்கள். அல்லது வீட்டிற்குள் வந்தால் மட்டும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத மனவேதனைகளும் பண பிரச்சனைகளும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய நிம்மதியை அதை கெடுத்து கொண்டே தான் இருக்கிறது. வெளியில் இருக்கும் பொழுது உங்களை அனைவருமே மதிப்பார்கள். வீட்டிற்குள்ள வந்ததும் உங்களை யாருமே மதிக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானம் வலுவாக இருந்து 4ஆம் வீடு மற்றும் லக்னம் 7.5 சனியின் முழுமையான ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வெளி உலகிற்கு பெரிய ஒரு தொழிலதிபர் போலவோ அல்லது பெரும் ஒரு கௌரவமிக்க மனிதர் போலவோ மிக சிறப்பாக வலம் வந்து கொண்டிருந்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களது சமூக அந்தஸ்து உயரமாக இருக்கும். ஆனால் உங்களது வீட்டிற்குள் காலை எடுத்து வைத்தவுடன் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் சண்டைகளும் உங்களை சூழ்ந்து கொண்டு கடுமையான மன அழுத்தத்தையும் நிம்மதியற்ற சூழலையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதையுமே வேண்டும் என்று செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களாலும் எப்படி இதெல்லாம் நடக்கிறது என்று தெரியாமல் நடக்கக்கூடிய சில காரியங்களாலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். வெளியில் கிடைக்கும் பாராட்டும் மரியாதையும் சொந்த வீட்டில் கிடைக்கவே கிடைக்காது. இதை நினைத்து தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டே தான் இருப்பீங்க. ஆனா நீங்க போதுமான அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணுவீங்க, பணத்தையும் சேமித்து குடும்பத்துல கொடுப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் ஏன் உங்களை மட்டும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் தேவையில்லாத அவதூறுகளையும் பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு வேதனைகளைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்துக் கொண்டே தான் இருந்தீர்கள். இந்த முரண்பாடான வாழ்க்கை உங்களை மன ரீதியாக பலவீனப்படுத்தி ஆன்மீக தனிமையை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு இறுதி சவாலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றிவிட்டது. எனவே இப்படியே உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது என்றால் நீங்களே குடும்பத்தை வெறுத்து விடுவீர்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நான் கூறுவது சரியா இல்லையா? கும்பம் ராசிக்காரங்க வெளியில் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் தோன்றியிருக்கலாம். ஆனால் தொழில் நண்பர்கள் மற்றும் சமூகத்தில் நல்ல பெயர் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றொரு பக்கம் ஆனால் அந்த வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் உங்களுக்கு மீது ஒரு தேவையில்லாத மன அழுத்தங்கள், புரிதல் குறைபாடு, உணர்ச்சி ரீதியான சோர்வை சந்தித்து கொண்டே தான் இருக்கும். மற்றவங்க பார்க்கக்கூடிய வாழ்க்கையும் உண்மையில நீங்க அனுபவித்த வாழ்க்கையும் முற்றிலும் வேறுபட்டதாகத்தான் இருக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு வெளிப்புற வெற்றியை விட குடும்ப அமைதி மற்றும் உண்மையான உறவுகளின் மதிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தி கொடுக்கும். நான் அவசரப்பட்டு திருமணம் செய்து விட்டேனோ, என்னுடைய குழந்தைகள் கூட என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் ஒரு மனிதனாக பிறந்தால் இது அனைத்தும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெளி உலகத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதை வீட்டிற்குள்ள கிடைக்க மாட்டேங்கி என்கிற அந்த ஒரு அமைதி இல்லாமல் போன வாழ்க்கை தாங்க உங்களை இன்னும் மென்மேலும் துன்பப்படுத்தி கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. அதில் இந்த குடும்பத்துல உங்கள் மீது சுமத்தக்கூடிய பழிகளாக இருக்கட்டும், உங்கள் மீது சுமத்தக்கூடிய தேவையில்லாத குற்றங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து மனதிலிருந்து வெளியில் எதையும் சொல்ல முடியாமலும் நம்ம மனதில் இருப்பதை வெளியில் சொன்னாலோ கோபப்பட்டு பேசிவிட்டாலோ இவங்களுடைய மனமானது நொந்துவிடும் என்று உங்களுடைய வாழ்க்கை துணையவும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நினைத்து எதையுமே நீங்கள் மனதை விட்டு வெளியில் கூறாமல் அமைதியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு நாள் நீங்கள் அனைத்து விதமான விஷயங்களையும் மனதிற்குள் மறைத்து வைத்த விஷயங்களை ஒரு நாள் நீங்க கொட்டுவீங்க. அந்த ஒரு நாள்ல குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது வெடிக்கும். அது மிகப்பெரிய ஒரு கலவரமாகவே மாறும். இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இது நடக்கக்கூடாது என்றால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து சரியாக நடத்தியிருக்க வேண்டும். இதை நீங்கள் செய்யாமல் இருந்ததால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது முடிந்த அளவுக்கு குடும்பத்திடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். தவறு நடந்தால் உடனே தட்டி கேளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய குடும்பத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தில் நிச்சயமா தேடி கொடுக்கும் என்பதை மனதில் ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. முக்கியமா குழந்தைகளின் என்ன வழிகளில் செல்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் மிக நல்லது. நான் கூறுவது அனைத்தும் சரியா பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து
பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க போகிறது. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். எதை எப்படி கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், எதை எப்படி நம்ம செய்ய வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எல்லாமே உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய பக்கம் நிச்சயமாக தேடி வரும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் அமைதி என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் மனதிற்குள் இருப்பதை முடிந்த அளவுக்கு வெளியில் கொட்டி விடுங்கள். இல்லை என்றால் அது பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். சமூக பணிகளில் அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கத்தான் செய்யும். அதை யாராலும் தடுக்க முடியாது. மறதி தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி தானாகவே மறையும். கற்றல் பணியில் புதுமையான சூழ்நிலைகள் உருவாகி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு இடத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப் போகிறது. உங்களது பூர்வ புண்ணிய பலன்களும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் முழுமையான அருளும் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் பொழுது உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நவரத்தின கற்களை போல ஜொலித்து பிரகாசமாகும். அந்த ஒரு நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தொடங்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு தொழில்களும் உங்களுக்கு பிரகாசமாக நடந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய கௌரவத்தை அது நிச்சயமாக காப்பாற்றி கொடுக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இப்பொழுது தொடங்கக்கூடிய பணம் சம்பந்தமான முதலீட்டுகளோ தொழில் வகைகளோ அல்லது நீங்கள் பழகக்கூடிய நபர்களோ இறுதி வரைக்கும் உங்களுடன் இருந்து போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கவோ ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாருங்க. பொருளாதார செழிப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி, மன அமைதி, உலகளாவிய கௌரவம் என வாழ்க்கையின் அனைத்து அங்கங்களிலும் நீங்கள் பலமான பலன்களையே இதுவரைக்கும் காண்பிக்கவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களது முகத்தில் எப்போதும் ஒரு தெய்வீக பொலிவும் பேச்சில் ஒரு காந்த ஈர்ப்பு சக்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி கொண்டே தான் இருக்கும். இந்த பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கும் உங்களது எதிர்கால தலைமுறைக்கும் ஒரு வலுவான பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான பொற்கால அஸ்திவாரமாக அமைந்து உங்களை வாழ வைக்கும் என்பது இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரியும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரியாக எடுத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். கும்பம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு முன்னேற்றம் நிறைந்த காலமாகவே அமையும். குடும்பம், தொழில், பணம், உறவுகள் மற்றும் மனநிலை என பல துறைகளில் நல்ல மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழவும் செய்யும். நீண்ட காலமாக இருந்த இருளானது விலகி வாழ்க்கை புதிய ஒளியால் நிரம்பும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான பாதையில் செல்லும். கடந்த கால சோதனைகள் உங்களை வலிமையாக்கி உங்களுடைய வாழ்க்கையை உங்களை நிச்சயமா நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து கோர வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவசரப்பட்டு திருமணம் செய்து விட்டனோ, என்னுடைய குழந்தைகள் கூட என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் ஒரு மனிதனாக பிறந்தால் இது அனைத்தும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வெளி உலகத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதை வீட்டிற்குள்ள கிடைக்க மாட்டேங்கி என்கிற அந்த ஒரு அமைதி இல்லாமல் போன வாழ்க்கை தாங்க உங்களை இன்னும் மென்மேலும் துன்பப்படுத்தி கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. அதில் இந்த குடும்பத்துல உங்கள் மீது சுமத்தக்கூடிய பழிகளாக இருக்கட்டும், உங்கள் மீது சுமத்தக்கூடிய தேவையில்லாத குற்றங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து மனதிலிருந்து வெளியில் எதையும் சொல்ல முடியாமலும் நம்ம மனதில் இருப்பதை வெளியில் சொன்னாலோ கோபப்பட்டு பேசிவிட்டாலோ இவங்களுடைய மனமானது நொந்துவிடும் என்று உங்களுடைய வாழ்க்கை துணையவும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நினைத்து எதையுமே நீங்கள் மனதை விட்டு வெளியில் கூறாமல் அமைதியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு நாள் நீங்கள் அனைத்து விதமான விஷயங்களையும் மனதிற்குள் மறைத்து வைத்த விஷயங்களை ஒரு நாள் நீங்க கொட்டுவீங்க. அந்த ஒரு நாள்ல குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது வெடிக்கும். அது மிகப்பெரிய ஒரு கலவரமாகவே மாறும். இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இது நடக்கக்கூடாது என்றால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து சரியாக நடத்தியிருக்க வேண்டும். இதை நீங்கள் செய்யாமல் இருந்ததால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது முடிந்த அளவுக்கு குடும்பத்திடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள்.
தவறு நடந்தால் உடனே தட்டி கேளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய குடும்பத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தில் நிச்சயமா தேடி கொடுக்கும் என்பதை மனதில் ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. முக்கியமா குழந்தைகளின் என்ன வழிகளில் செல்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் மிக நல்லது. நான் கூறுவது அனைத்தும் சரியா பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க போகிறது. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். எதை எப்படி கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், எதை எப்படி நம்ம செய்ய வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எல்லாமே உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய பக்கம் நிச்சயமாக தேடி வரும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் அமைதி என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் மனதிற்குள் இருப்பதை முடிந்த அளவுக்கு வெளியில் கொட்டி விடுங்கள். இல்லை என்றால் அது பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். சமூக பணிகளில் அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கத்தான் செய்யும். அதை யாராலும் தடுக்க முடியாது. மறதி தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி தானாகவே மறையும். கற்றல் பணியில் புதுமையான சூழ்நிலைகள் உருவாகி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு இடத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப் போகிறது. உங்களது பூர்வ புண்ணிய பலன்களும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் முழுமையான அருளும் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் பொழுது உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நவரத்தின கற்களை போல ஜொலித்து பிரகாசமாகும். அந்த ஒரு நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தொடங்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு தொழில்களும் உங்களுக்கு பிரகாசமாக நடந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய கௌரவத்தை அது நிச்சயமாக காப்பாற்றி கொடுக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இப்பொழுது தொடங்கக்கூடிய பணம் சம்பந்தமான முதலீட்டுகளோ தொழில் வகைகளோ அல்லது நீங்கள் பழகக்கூடிய நபர்களோ இறுதி வரைக்கும் உங்களுடன் இருந்து போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கவோ ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாருங்க. பொருளாதார செழிப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி, மன அமைதி, உலகளாவிய கௌரவம் என வாழ்க்கையின் அனைத்து அங்கங்களிலும் நீங்கள் பலமான பலன்களையே இதுவரைக்கும் காண்பிக்கவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களது முகத்தில் எப்போதும் ஒரு தெய்வீக பொலிவும் பேச்சில் ஒரு காந்த ஈர்ப்பு சக்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி கொண்டே தான் இருக்கும். இந்த பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கும் உங்களது எதிர்கால தலைமுறைக்கும் ஒரு வலுவான, பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான பொற்கால அஸ்திவாரமாக அமைந்து உங்களை வாழ வைக்கும் என்பது இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரியும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரியாக எடுத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். கும்பம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு முன்னேற்றம் நிறைந்த காலமாகவே அமையும். குடும்பம், தொழில், பணம், உறவுகள் மற்றும் மனநிலை என பல துறைகளில் நல்ல மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழவும் செய்யும். நீண்ட காலமாக இருந்த இருளானது விலகி வாழ்க்கை புதிய ஒளியால் நிரம்பும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான பாதையில் செல்லும். கடந்த கால சோதனைகள் உங்களை